எல்லாருக்கும் வணக்கம். ஒரு தங்கச்சி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, இப்போ அதிகமாக தண்ணி விட்றீங்களாண்ணா, எப்படி நான் இந்த விவசாய நிலத்தில் பாதுகாக்கிறீங்க சொல்லுங்கண்ணான்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம் தங்கச்சி, இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடிக்கு வந்து முருங்கீரை தான் போட்டிருக்கோம். அந்த முருங்கீரை போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் முளைச்சி வர ஸ்டார்ட் ஆகுது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 தண்ணி விட்டோம், 3 நாளைக்கு விட்டோம் பார்த்தீங்கன்னா தண்ணி கன்ஃபார்மாக விட்டுருவோம். எதனால பார்த்தீங்கன்னா மொத்தமாக ட்ரை ஆகிடுது, காஞ்சி போயிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெடிப்பு விடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு டைம் ஆகிடுது. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கண்டிப்பாக நம்ம விட்டுட்டு தான் இருக்கிறோம். எதனால்னா அப்போ தான் முளைச்சி வரும், அப்போ தான் நமக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமான சவால் கூடுற விஷயம் தான். இந்த மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீரை போடுறவங்க, வெண்டைக்காய் போடுறவங்க, கத்திரிக்காய் போடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து சவால் கூடுற விஷயம் தான். என்ன பண்ணுறது, விவசாயம் பண்ண தானுங்க சாப்பிட முடியும், எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்துட்டு என்ன நடந்தாலும் பண்ணிட்டு இருக்கோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போர்லேயும் தண்ணி கம்மியாகிட்டு இருக்கு, கிணத்துலையும் தண்ணி கம்மியாகிட்டு இருக்கு. மே மாத டைம்லாம் விவசாயம் பண்ணுறதே கேள்விக்குறியாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதுவும் ஒரு வீடியோ போடுறோம். ஸோ மறக்காமல் வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்மளுடைய உறவு அனைவரும் வந்து தண்ணி அதிகமாக குடிங்க, மறக்காமல் பார்த்து பத்திரமா இருங்க. நீங்களாம் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். ஸோ எல்லோரும் வந்து உஷாராக இருங்க. ஸோ நன்றி, வணக்கம். விவசாயம் பற்றி